3 முறை விஜய் ராகுல் காந்தியோடு பேசிய பிறகு ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரிகள் 2 பேரை ராகுல் காந்தி கரூருக்கு அனுப்புறாரு. பர்சனலா என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு ஆர்வம். பாஜக சொல்வதையும் கேட்கவில்லை, திமுக சொல்வதையும் கேட்கவில்லை, விஜய் சொல்வதையும் கேட்காமல் 2 ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரிகளை டிஜிபி அந்தஸ்தில் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை அனுப்புறார். இது ஒரு பக்கம். இதற்கு நடுவுல ஆதவர்ஜனா அண்ணாமலை மூலம் அமித்ஷா அலுவலகத்தை தொடர்பு கொண்டு திமுக எங்களை ஒழிக்க பார்க்கறது, அழிக்க பார்க்கறது, எதிர்க்க பார்க்கறது, நீங்க தான் காப்பாற்றணும்னு ஆதவர்ஜனா அண்ணாமலை மூலம் இழந்து கிடந்த அண்ணாமலையுடைய செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கு அண்ணாமலை இதுதான் வாய்ப்பு. எப்படியா விஜய் கொண்டு போய் அமித்ஷாட்ட விட்டுறணும். எடப்பாடியை பிரித்ததை போல திரும்ப எடப்பாடியை அமித்ஷா பார்த்ததை போல விஜயை கொண்டு போய் அங்கே சேர்த்தணும். ஓகே, ட்ரிபிள் ஏஸ்ன்றாங்க சார். இப்போ வந்து பொலிட்டிக்கல் ஒரு டாக் போயிட்டு இருக்கு சார். என்ன ட்ரிபிள் ஏஸ்? அமித்ஷா, அண்ணாமலை, ஆதவர்ஜனா. இது ஏதாவது காம்பினேஷன் கரெக்டா இல்லை சும்மா சொல்ல? இல்ல உண்மைதான், உண்மை. ஏன்னா ஆதவர்ஜனா இன்னொரு நபர் அர்ஜுன் மூர்த்தி, 2 பேரும் RSS பில்லர். இந்த 2 பில்லர்களும் அமித்ஷாவிடம் தொடர்பெடுத்து அமித்ஷா விஜய் பேச வச்சிருக்காங்க. அதற்கு பிறகுதான் ஹேமா மாலினி கமிட்டி வருது. இந்தியாவுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வர்றாங்க. எல்லாம் எங்க? கரூருக்கு வந்த பிறகுதான் திமுக கொஞ்சம் ஜகா வாங்குது.